கண்டிப்பாக சாப்பிட்ணும். புரோட்டீன் அவங்களுக்கு புரதச்சத்து கண்டிப்பாக கிடைக்கும். அவங்க நோயிலேருந்து மீண்டு வந்த பிறகு பழைய உடல் பலத்தை பெறத்துக்கு இந்த புரதச்சத்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் இந்த புரதத்துலேருந்து கிடக்கிற வாயுவை நம்ம உடம்புல சேர விடாமல் வெளியேற்றுறதுக்கு ஒரே வழி இந்த மாதிரி வாயுவை கலைத்து விடும் சாமான்கள். இந்த பொருட்களோடு சேர்த்து நம்ம புரோட்டீன் சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லது. இதே புரோட்டீன் சோயாவில் இருக்குது. சோயாவை அப்படியே எடுத்துக்காமல் சோயாலேருந்து செய்ய வர மீல் மேக்கர்னு சொல்கிற சோயா சங்க்ஸ் அது எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா டோஃபு பன்னீர் அப்படின்னு சொல்லும்போது அந்த சோயா பால்லேருந்து எடுத்து ஒரு விதமான பன்னீர் செய்கிறாங்க. இந்த மாதிரி பன்னீர் அவங்க சாப்பிடும்போது வாயுவும் நமக்கு சேராது, புரோட்டீனும் அதிகமாக கிடச்சிரும். இந்த 2 வகையில் நம்ம பன்னீர் புரோட்டீன் சேர்த்துக்கும் போது உடம்புல அதாவது செல்லாம் நல்லாவே புத்துயிர் பெற்று நம்ம பழைய நிலைமைக்கு நம்ம உடம்பு நல்ல பழைய பலம் பெறத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் வாயு கலைச்சி விடுறதுக்கு கண்டிப்பாக கூடவே, ஏன்னா நம்ம சின்ன வயசுலேருந்து பார்த்துட்டு தான் இருக்கோம்.